வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதில் மீண்டும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இன்னொரு செய்யுள் பகுதி இயல் 1ல இளம் தமிழே என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை பேழையை பற்றி இப்போது நாம் இந்த வகுப்புல பார்க்க போறோம். என்னது சார்? இளம் தமிழே. தமிழுக்கு பல பெயர்கள் உண்டு இல்லையா? இளந்தமிழே, வண்டமிழே, செந்தமிழே, ஒந்தமிழே, பைந்தமிழே, இப்படி தமிழை பலரால் சிறப்பித்து அழைக்கப்பட்ட அந்த தமிழ்ல இளந்தமிழே என்ற தலைப்புல கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் படைத்துள்ள இந்த கவிதையினுடைய நயத்தை இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்பாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நுழையும் உன் என்ற செய்தியிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாவோ அல்லது 2 மதிப்பெண் வினாவுக்கோ உரிய பதில் இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி நம் அடையாளம். தமிழ் மொழி நம் அடையாளம் இல்லையா? எங்கே சென்றாலும் பேசக்கூடிய மொழியினுடைய அடையாளத்துல நாம் யாருன்றது வெளியில கொணரும் இல்லைங்களா? அப்ப பேசக்கூடிய மொழிதான் நம் அடையாளம். அப்ப நம்ம தமிழ் மொழி நமது அடையாளம். இரண்டாவது நம் பண்பாட்டினுடைய நீட்சி. நம் பண்பாட்டினுடைய நீட்சி. அப்ப இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வினா நமக்கு கேட்கலாம். என்னன்னு? தமிழ் மொழி டேஷ் அப்படின்னு கேட்டா நம் அடையாளம், பண்பாட்டின் டேஷ் அப்படின்னு கேட்டா நீட்சி இல்லையா? தமிழருடைய பண்பாடு உங்களுக்கு தெரியும். விருந்தோம்பல் இல்லையா, ஈகை, ஒருவனுக்கு ஒருத்தி, இது போன்ற பண்பாட்டினுடைய அடையாளமாக இருப்பது தமிழ் இனம். அந்த இனம் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. அடுத்தது பாருங்க, தமிழ் தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருக்கிறது. அதனாலதான் இன்றளவும் தமிழை இளந்தமிழே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். எதனால? உயிர்ப்போடும் இளமையோடும் இருக்கின்ற காரணத்தினால அதனை இளந்தமிழே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் தமிழ் மொழியின் புகழ் எத்திசையும் பரவி உள்ளது. உலக நாடுகள் முழுவதும் இன்று தமிழ் இனம் பரவி இருக்கிறது. அதனால தமிழ் மொழியும் பரவி காணப்படுகிறது. அத்தகைய தமிழின் பெருமையை மரபு கவிஞர்கள் பலர் பாடியுள்ளனர். மரபு கவிதைன்னு சொன்னாலே தெரியும், இலக்கண வரையறையோடு எழுதப்படுவது. அப்படி எழுதிய மரபு கவிஞர்கள் பலரால் இந்த தமிழை பாடி உள்ளனர். தமிழ் பல புதிய கருத்துக்களால் தன்னை துறைதோறும் புதுப்பித்துக் கொண்டு இல்லையா, நாளுக்கு நாள் எப்படி நம்மளும் அறிவியல் வளர்ச்சி கேட்டார் போல தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோமோ, அது போல இந்த மொழியையும் நாம் காலத்திற்கு ஏற்றார் போல, துறைக்கு ஏற்றார் போல புதுப்பித்துக் கொண்டே வருகின்ற காரணத்தினால் தமிழை இளந்தமிழ் என்று பெருமைப்படுத்துகிறார் இந்த பாடலுடைய ஆசிரியராக சொல்லக்கூடிய கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஓகே, அப்ப இந்த இடத்துல இளந்தமிழே என்று அழைப்பதன் நோக்கம் என்ன? அடுத்தது தமிழ் மொழி நம்மளுடைய அடையாளம், அதே நேரத்துல பண்பாட்டினுடைய நீட்சி, இது போன்ற 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் வினாக்களுக்கு இந்த நுழையும் முன் பகுதியிலிருந்து உங்களுக்கு கேட்கப்படலாம். ஓகே, ரைட். அடுத்தது இந்த நூல் பற்றிய குறிப்பு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆசிரியர் பற்றிய குறிப்புக்கு போகலாம். இந்த இளந்தமிழை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு இந்த நூல் பற்றி ஒரு கேள்வி கேட்டா 4 மதிப்பெண்களிலோ அல்லது 2 மதிப்பெண்களிலோ இது போல ஒரு கேள்வி கேட்டால் அப்போ அதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதல் கருத்தாக இக்கவிதை சிற்பி பாலசுப்ரமணியம் இயற்றிய நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கவிஞர் இயற்றிய கவிதை தொகுப்பு நூல் எது? நிலவுப்பூ. அந்த நிலவுப்பூ கவிதை தொகுப்புக்குள்ளதான் நம் பாடப்பகுதியாக வந்திருக்கக்கூடிய இளந்தமிழே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ளது. அப்போ 1 மதிப்பெண் வினால கேட்பாங்க இல்லையா, இளந்தமிழே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதை தொகுப்பு நூல் எது அப்படின்னு கேட்டா நிலவுப்பூ. என்ன பூ? நிலவுப்பூ. 1 மதிப்பெண் வினாவுக்கும் பயன் தரும். 2வது நூல் பற்றிய குறிப்புல ஒரு பாயிண்டாவே இதை எழுதலாம். 2வது, சரி சார், இந்த நிலவுப்பூ எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா
1963 வெளிவந்த ஒரு கவிதை தொகுப்பு நூல். யாருடையது? கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் வெளிவந்த கவிதை தொகுப்பு நூல் எதுன்னு கேட்டா நிலவொப்பு. எந்த ஆண்டுன்னு கேட்டா 1963. 2 பாயிண்ட் முடிஞ்சதா? 3வது பாயிண்ட், இந்த நிலவொப்பு என்பது சிற்பியின் முதல் கவிதை தொகுப்பு நூல் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப இந்த கவிதை தொகுப்பு நூல் தான் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய முதல் கவிதை தொகுப்பு நூலாக சொல்லக்கூடியது. ஓகே, அப்ப இளந்தமிழ் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு நூல் எதுன்னு கேட்டா நிலவொப்பு. அது எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு கேட்டா 1963. கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் இயற்றிய முதல் கவிதை தொகுப்பு நூல் எதுன்னு கேட்டா நிலவொப்பு. இது 3 பாயிண்ட்டும் எழுதுனா நூல் பற்றிய குறிப்புகளுக்கு விடைகள். அடுத்தது நாம் பார்க்க இருப்பது ஆசிரியர் பற்றிய குறிப்பு. யார் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம்? அவருடைய இயற்பெயர் என்ன, ஏன் சிற்பி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்ற விவரங்களோட அவர் எழுதின நூல்கள் என்ன, அவர் பெற்ற விருதுகள் என்ன, அவர் செய்த சாகசங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பாருங்க, இவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம். ஆசிரியர் பாலசுப்ரமணியம். பெற்றோர் சி பொன்னுசாமி கண்டியம்மாளுக்கு மகனாக பிறந்தவர். சி பொன்னுசாமி கண்டியம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் இந்த பாலசுப்ரமணியம். எப்ப சார் பிறந்தாரு? 29/7/1936. 1936 சுதந்திரம் வாங்குவதற்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக, 7-9 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் எங்க பிறந்தாரு? ஆத்து பொள்ளாச்சி என்று சொல்லக்கூடிய, எங்க சார் இருக்கு இந்த ஆத்து பொள்ளாச்சி? கோவை மாவட்டம், கோயம்புத்தூர்னு சொல்றேன் இல்லையா, அந்த கோயம்புத்தூர்ல அதுக்கு இன்னொரு பேரு கோவைன்னு சொல்லுவோம் இல்லையா, சொல் சுருக்கமாக கோவைன்னு சொல்லுவோம். அந்த கோவை மாவட்டத்துல ஆத்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் இல்லையா, பாட்டுல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பொள்ளாச்சி நகரினிலே பவனி வரும் மாகாளி அப்படின்னு ஒரு பாடல் வரும். அது போல சொல்லக்கூடிய அந்த ஆத்து பொள்ளாச்சியில பிறந்தவர் தான் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம். ஓகே, எப்ப பிறந்தாரு? 1936. எந்த மாதம்னு கேட்டா ஜூலை மாதம். என்ன தேதின்னு கேட்டா 29. ஓகே, இந்த 4 பாயிண்டோட அடுத்தது அவருடைய கல்வி தகுதி என்ன, கல்வி தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னை பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் பெற்றவர். சென்னை பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் பெற்றவர். எந்த ஆண்டு? 1987. சரி, முதுகலை பட்டம் எங்க பெற்றார்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல, சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 1956 முதுகலை பட்டம் பெற்றவர். இடைநிலை கல்வி எங்க சார் பயின்றாரு அப்படின்னா திருச்சியில புகழ்பெற்ற ஒரு கல்லூரியாக சொல்லக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியில, ஜமால் முகமது கல்லூரியில எந்த ஆண்டு? 1953 இடைநிலை கல்வியை கற்றவர். பள்ளி கல்வியை எங்க சார் பயின்றாரு அப்படின்னு சொன்னா தத்தமங்கலம் சீனி நினைவு உயர்நிலை பள்ளியில இவர் பள்ளி கல்வியை பயின்றவர். என்ன சார், கீழே இருந்து மேல வருது இல்லையா, அதாவது நான் என்ன கொடுத்திருக்கேன்னா முனைவர் பட்டத்துல இருந்து கீழே அடிப்படை கல்வி வரைக்கும் கொடுத்திருக்கேன். இதை நீங்க இப்படி எழுதினாலும் சரி, முதல்ல பள்ளி கல்வி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இடைநிலை கல்வி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது முதுகலை பட்டம் எடுத்து அதுக்கப்புறம் முனைவர் பட்டத்துக்கும் போகலாம். ஏன்னா உயர்வான பட்டத்தை குறிப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கீழே கொடுத்திருக்கேன். ஓகே, இது எல்லாம் அவர் பெற்ற கல்வி தகுதிகளாக சொல்லக்கூடியது. அடுத்தது எந்தெந்த துறைகளில இவர் சிறந்து விளங்கி இருக்கக்கூடியவர், எந்தெந்த துறைகளில சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய அல்லது பன்முக திறன் அப்படின்னு சொல்லலாம். சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய பன்முக திறன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு கவிஞர் இல்லையா. 2வது பேராசிரியர். எங்க சார் பேராசிரியரா பணியாற்றினாரு அப்படின்னா ஆத்து பொள்ளாச்சி நகரிலே இருக்கக்கூடிய நல்ல முத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியில பேராசிரியராக, தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். சரி, அதை தவிர எழுத்தாளர். எழுத்தாளர் சொல்லும் பொழுது பல நூல்களை எழுதியிருக்கக்கூடியவர். இதழாளர். இதழாளர் சொல்லும் போது இவர் சிற்பி என்ற இதழை நடத்தி வந்தவர். சிற்பி என்ற அறக்கட்டளையின் மூலமாக அதில் வரக்கூடிய
தொகையை கொண்டு பல இலக்கியஆளர்களுக்கு விருதுகளை அள்ளி தந்தவர். எனவே ஒரு இதழாளர். அடுத்தது பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர். எந்தெந்த மொழிகளில இவருடைய கவிதை எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத கீழே பார்க்க போறோம் இல்லையா. மொழிபெயர்ப்பாளர், பல மொழிகளை அறிந்திருக்கக்கூடியவர். அதனால அதாவது பாரதியார் சொல்லுவான் பாருங்க, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் யாவையும் கொணர்ந்து இங்கு சேர்த்திடல் வேண்டும் அண்ணாய் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பிற மொழி எழுத்தாளர்கள் பிற மொழியில என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை பாரதியார் சுட்டி காட்டினார். அந்த அடிப்படையில பின்னாடி வந்த கவிஞர்கள் அனைவரும் அந்த கவிதையில இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தந்துடுவர். அதுபோல இவரும் தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்கக்கூடியவர், அதே நேரத்துல மலையாளத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கக்கூடியவர். இப்படி பல மொழிகளில மொழிபெயர்த்ததுனால இவர் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு உறுப்பினர். எங்க சார் இருக்கு இந்த அமைப்பு? டெல்லியில இருக்கு. எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு இல்லையா. ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்படுகிறது. அந்த சாகித்ய அகாடமி குழுவில் இவர் ஒரு செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர். திட்ட பொறுப்பாளரும் கூட. சரி சார், இதை தவிர நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பேராசிரியர்னு சொன்னேன் இல்லையா. எங்க பேராசிரியராக பணியாற்றினார்? பொள்ளாச்சி நல்லமுத்து மகாலிங்கம் கல்லூரியில விரிவுரையாளராக இல்லையா, தமிழ் பேராசிரியராக. எத்தனை ஆண்டுகள் சார்? எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும் அப்படின்னா 1958 இருந்து 1989 வரைக்கும் அந்த ஆத்து பொள்ளாச்சி நகரில் இருக்கக்கூடிய நல்லமுத்து மகாலிங்கம் கல்லூரியில். என்ன சார் இங்க இடத்துல ஏதோ ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்களே? எஸ், நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியில. அது ஒரு இனமான்றதுனால அதை குறிப்பிடாம நான் விட்டுருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த கல்லூரியில விரிவுரையாளராக 1958 இருந்து 1989 வரைக்கும் விரிவுரையாளராக பேராசிரியராக பணியாற்றியவர். இப்படி நல்ல அனுபவம் பெற்ற பிறகு அதே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பல்கலைக்கழகம் எது அப்படின்னு கேட்டா நம்ம பாரதியார் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றியவர். எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும்? 1989 இருந்து 1997 வரைக்கும் தமிழ்துறை தலைவராக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்துல பணியாற்றியவர். இதெல்லாம் அவருடைய பணிகளாக குறிப்பிடப்படத்தக்கது. இதிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாவுக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி? தமிழ்துறை தலைவராக சிற்பி பாலசுப்ரமணியம் எந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார்? சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், காமராசர் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம். அப்ப 4 விடையில எந்த விடை சரினா பாரதியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு. அதே போல எந்த பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக பணியாற்றினார்? எந்த கல்லூரியில விரிவுரையாளராக பணியாற்றினார் அப்படின்னு கேள்வி கேட்டா கோயம்புத்தூர்ல ஆத்து பொள்ளாச்சி என்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நல்லமுத்து மகாலிங்கம் கல்லூரியில தமிழ் பேராசிரியராக விரிவுரையாளராக பணியாற்றினார் அப்படின்றத குறிப்பிடலாம். ஓகே, ஒரு மதிப்பெண் வினாவிற்கும் உகந்தது. சரி சார், இத்தகைய சிறப்புமிக்க ஆற்றல் கொண்ட இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் பெற்ற விருதுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, சாகித்ய அகாடமி விருது 2 முறை பெற்ற, 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களில் ஒருவர் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். எந்தெந்த நூலுக்காக இந்த 2 முறை சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, ஒன்று ஒரு கிராமத்து நதி என்று சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பு நூல். என்ன நூல் அது? கவிதை தொகுப்பு நூல். நிலவுப்பூ என்பது அவர் எழுதின முதல் கவிதை தொகுப்பு நூல். 2வது ஒரு கிராமத்து நதி என்று சொல்லக்கூடியது. இந்த நூலுக்காகவும் அக்னி சாட்சி என்று சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்புக்காகவும், இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல், மலையாளத்திலிருந்து எழுதப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு நூல். என்ன நூல் அது? அக்னி சாட்சி என்று சொல்லக்கூடிய நூல். ஓகே, 2001
இதற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இது 2002 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அப்போ ஒரு கிராமத்து நதி என்று சொல்லக்கூடிய கவிதை தொகுப்பு நூலுக்காகவும் அக்னி சாட்சி என்று சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் ஒருவர் யாருன்னு கேட்டா இந்த சிற்பி பாலசுப்ரமணியம். ஓகே, அடுத்தது இவருடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இவருடைய கவிதைகள் பல்வேறு மொழிகளில மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. எந்தெந்த மொழிகளில் சார் அப்படின்னு கேட்டா, உலக மொழியாக சொல்லக்கூடிய ஆங்கிலத்திலும், அடுத்தது தன்னுடைய அண்டை மாநிலமாக சொல்லக்கூடிய கர்நாடகாவில் பேசக்கூடிய கன்னட மொழியிலையும், அடுத்தது தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அண்டை மாநிலமாக சொல்லக்கூடிய கேரளாவில் பேசக்கூடிய மலையாளத்திலும், அடுத்தது பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் மராத்தி என்று சொல்லக்கூடிய அந்த மொழியிலையும், இந்தி மொழிகளிலையும், இப்படி ஒரு 5 மொழிகளில் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி, இந்த 5 மொழிகளிலும் இவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. யாருடைய கவிதையா இருக்கட்டுமே, மக்களுக்கு சிறப்புடையதாக இருந்தால் அது எந்த மொழி கவிதையா இருந்தால் என்ன, அதை கொண்டு வந்து சேர்ப்பது தானே சிறப்பு. அது போல இவருடைய கவிதைகள் இந்தந்த மொழிகளில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அத்தகைய சிறப்பான கவிதைகளை படைத்த இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு வாழும் கவிஞராக வாழ்ந்து கொண்டிருப்பவர். வாழும் கவிஞராக வாழ்ந்து கொண்டிருப்பவர். சரி சார், இன்னும் அவருடைய தனித்தனி முறையில பார்க்கும் பொழுது, அதாவது இவர் இயற்றிய கவிதை நூல்கள் என்னென்ன, அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். கவிஞர் சிற்பி எழுதிய கவிதை நூல்கள் யாவை அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் இயற்றிய கவிதை நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொல்ல போற இந்த நூல்களை ஒரு வரைபடமா வரைஞ்சி அதன் மூலமா உங்களுக்கு புரிய வைக்க போறேன். எப்படி சார் அப்படின்றத இப்ப தெரியப்படுத்திடுறேன். சரியா? ரைட். இப்ப நான் ஒரு சூரியனை வரைகிறேன். என்ன வரைகிறேன்? சூரியனை வரைஞ்சிருக்கேன். ரைட். அப்ப இதுல இருந்து தெரிந்து சூரியன் சம்பந்தமா ஏதோ சொல்ல போறாரு. இப்போ வெயில் நேரம் வெளியே நடந்து போனா சூரியனுடைய ஒளிப்பட்டு நம்மளுடைய நிழல் கீழே விழுகிறது இல்லையா? ரைட். அப்ப இந்த கவிதை நூலுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னா சூரிய நிழல். ஓகே. இன்னொன்னு நமக்கு தெரியும், சூரியனுடைய ஒளிக்கதிர்களை பெற்றுக்கொண்டுதான் நிலவு இரவு நேரத்தில் ஒளிப்பதாக நம்மளுக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இல்லையா? அப்ப அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்களை பெற்று இரவு நேரத்துல நிலவு ஒளிர்கிறது. எதை போல? பூ போல ஜொலிக்கிறது. அப்ப அவருடைய 2வது நூல் எது சார் அப்படின்னு சொன்னா நிலவு பூ. 2வது நூல் எதுன்னு கேட்டா நிலவு பூ. இந்த வரிசையில கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா அவர் எழுதின கவிதை நூல்கள் என்னன்றத நம்மளால எழுத முடியும். ஓகே. அப்ப சூரிய நிழல், நிலவு பூ. சரி சார், 2 நூல்கள் மனசுல பதிஞ்சு போச்சு. ஏன்னா அண்ட வெளிப்புற பகுதி என்று சொல்லக்கூடிய வானத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் இது 2, சூரியன், நிலவு. சரி, 3வதாக அந்த நிலவு ஒளியில இல்லையா ஒரு ஓவியம் வரையும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நிலவு ஒளியில பறவைகள் பறப்பதை போல நம்ம ஒரு இமேஜன் வரைவோம் இல்லையா? இல்ல இப்படி ஒரு இமேஜன் வரைவோம். அந்த இமேஜ் என்ன சார் அப்படின்னா ஒரு பறவை அந்த வெளிச்சத்துல பறந்து கொண்டிருப்பது. அது என்ன பறவை? ஒளிப்பறவை. என்ன பறவை? ஒளிப்பறவை. அப்ப சூரிய நிழல், நிலவுப்பு, ஒளிப்பறவை. சரி, இந்த கிரணம் பிடிக்குதுன்னு கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நிலாவை பாம்பு பிடிச்சு சாப்பிடுது, அதை பார்க்க கூடாது, கெட்டது, வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த நிலவுக்கும் சூரியனுக்கும் இடையில ஒரு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய பாம்பு யாகம் நடத்தி கொண்டிருப்பதை போல அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். எதற்கு இடையில? நிலவு பூக்கும் சூரிய நிழலுக்கு இடையில ஒரு சர்ப்பம் யாகம் நடத்தி கொண்டிருப்பதை போல. அப்ப அந்த நூலினுடைய பெயர் என்ன சார்னா சர்ப்ப யாகம். ஓகே. அடுத்தபடியா பூஜ்ஜியங்களின் சங்கிலி. இந்த நிலவுக்கும் சூரியனுக்கு நான் ஒரு இணைப்பு கொடுக்கிறேன். எதால இணைப்பு கொடுத்திருக்கேன்? ஒரு பூஜ்ஜியத்தை கொண்டு ஒரு சங்கிலி போன்ற அமைப்பை இணைச்சிருக்கேன். அது என்ன நூல் சார் அப்படின்னு கேட்டா பூஜ்ஜியங்களின் சங்கிலி. இதெல்லாம் கடந்து அவர் எழுதின கவிதை தொகுப்பு நூல் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? என்னது? ஒரு கிராமத்து நதி என்று சொல்லக்கூடிய நூல். அப்ப இந்த ஒளியில
அது பகற் பொழுதா இருக்கட்டும் அல்லது இரவு பொழுதா இருக்கட்டும், அந்த ஒளி பொருந்திய வேளையில கிராமங்களில் ஓடுகின்ற ஒரு நதி, கிராமங்களில் ஓடுகின்ற ஒரு நதி இப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டா அவர் எழுதின ஒரு கவிதை தொகுப்பு நூல் ஒரு கிராமத்து நதி என்பது நமக்கு நினைவுல இருக்கும். ஓகே, இப்போ இந்த வரிசையில பார்க்கும் பொழுது அவர் எழுதின கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னா உங்களால சொல்ல முடியும். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். நிலவுப்பு, ஒளிப்பறவை, சர்வயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி. இதுல ஏதேனும் ஒரு 4 எழுதுனா 2 மதிப்பெண். இல்ல சார் இதுல இருந்து 1 மதிப்பெண் வினாவாக கேட்கலாம் இல்லையா. சிற்பி பாலசுப்ரமணியன் இயற்றிய கவிதை நூல்களுள் 1. அப்ப நம்மளுக்கு அவர் எழுதின உரைநடை நூல்கள் தெரியணும், அவர் எழுதின மொழிபெயர்ப்பு நூல்கள் தெரிஞ்சிருந்தா தான் அதிலிருந்து விடுத்து எது அவருடைய கவிதை நூல்ன்றதை நம்மளால எழுத முடியும். கரெக்ட் தானே. இப்ப நான் கவிதை நூல்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். உரைநடை நூல்கள் என்ன, அவர் மொழிபெயர்த்த நூல்கள் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆடு நவுட்டு எதுன்றதை பார்த்து அவர் எழுதின கவிதை நூல்கள் எது, அவர் எழுதின உரைநடை நூல்கள்ல ஒன்று எது, அவர் எழுதின மொழிபெயர்ப்பு நூல்கள்ல ஒன்று எது அப்படின்றத நம்மளால விடை எழுத முடியும். ஓகே, இப்ப அடுத்தது அவர் எழுதின கவிதை நூல்கள்லயே இன்னும் கூடுதலான சில நூல்கள் பற்றிய விவரங்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். மௌன மயக்கங்கள் இது எந்த ஆண்டு வெளிவந்தது சார் அப்படின்னு கேட்டா 1982 வந்த ஒரு நூல். அதை தவிர இறகு, சிரித்த முத்துக்கள், புன்னகை பூக்கும் பூனைகள், ஆதிரை, பாரதி கைதியன் 253 இது எல்லாம் அவருடைய இதர கவிதை நூல்களாக சொல்லுது. முன்னாடி சொன்னது மட்டும் உங்க பாடப்புத்தகத்துல இருக்கும். கூடுதலாக அவர் இயற்றிய கவிதை நூல்கள் அப்படின்றதுல மௌன மயக்கங்கள், இறகு, சிரித்த முத்துக்கள், புன்னகை பூக்கும் பூனைகள், ஆதிரை, பாரதி கைதியன் 253 இது எல்லாம் அவருடைய கவிதை நூல்களாக கூறப்படுவது. இவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டால் இன்டீரியரா கேட்கறதுக்குள்ள உங்களால விடை எழுத முடியும். அடுத்தது இப்ப அவர் எழுதின உரைநடை நூல்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முன்னாடி வரைக்கும் பார்த்தது அவர் இயற்றிய கவிதை நூல்கள்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அவர் இயற்றிய உரைநடை நூல்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுல 1 இலக்கிய சிந்தனைகள். எந்த ஆண்டு சார்? 1989 வெளிவந்த அவருடைய உரைநடை நூல்கள்ல 1 எதுன்னு கேட்டா இலக்கிய சிந்தனை. 2வது என்ன சார்ன்னு கேட்டா மலையாள கவிதை. என்ன சார் கவிதைன்னு இருக்கு, உரைநடைன்றீங்களே இல்லையா, தலைப்பு மலையாள கவிதை. இது எந்த ஆண்டு வெளிவந்ததுன்னா 1990 வெளிவந்தது. அடுத்தது ஒண்ணு பாத்தீங்கன்னா அலையும் சுவடும். அலையும் சுவடும் இது எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு பார்த்தா 1994 வெளிவந்தது. இது எல்லாம் உங்க பாடப்புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய நூல்கள். ஓகே, என்ன நூல்கள் கேட்டா உரைநடை நூல்கள். இதையும் ஒரு 2 மதிப்பெண் வினாவாக உங்களுக்கு கேட்பாங்க. சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் இயற்றிய உரைநடை நூல்கள் யாவை? அப்ப இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். இந்த வருடங்களை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா அது எளிமையா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. 1989, 1990, அதுக்கு அடுத்தது 1994 இந்த வருடங்களோட அவர் இயற்றிய உரைநடை நூல்களை ஞாபகத்தில் வச்சு. இப்ப நான் ஒரு 1 மார்க் கேள்வி கேட்கிறேன். கவிஞர் சிற்பி இயற்றிய கவிதை நூல்களுள் 1 இலக்கிய சிந்தனைகள், அலையும் சுவடும், மலையாள கவிதை, நிலவுப்பு. இப்ப நீங்க சொல்லிடலாமே அவர் எழுதின கவிதை நூல்கள்ல 1 எது? நிலவுப்பு. ஏன்னா மீது 3ம் உரைநடைக்குரிய நூல். அது நிலவுப்பு என்பது கவிதை நூலாக. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் இயற்றிய உரைநடை நூல்களுள் 1 மௌன மயக்கங்கள், புன்னகை பூக்கும் பூனைகள், பாரதி கைதியன் 253, அலையும் சுவடும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அவர் எழுதின உரைநடை நூல்கள்ல 1 எதுன்னு கேட்டா அலையும் சுவடும். இப்படி உணர்ந்து படித்தீர்கள் என்று சொன்னால் 1 மதிப்பெண் வினாவுல உங்களால வெற்றி அடைய முடியும். ஓகே, ஏற்கனவே நான் சொன்னேன் அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் என்ன சார் அப்படின்னு கேட்டா சொன்னேன் இல்லையா, அக்னி சாட்சி என்று சொல்லக்கூடிய கவிதை நூல். அக்னி சாட்சி என்று சொல்லக்கூடிய கவிதை நூல் எதுல இருந்து? மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் மொழிபெயர்த்து இருக்கக்கூடியவர். மலையாளத்திலிருந்து பல விதமான கவிதைகளையும் புதினங்களையும் மொழிபெயர்த்துள்ளவர். அதனாலதான் இவரை ஒரு மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லப்பட்டது. இறுதியா அவர் நடத்தி வந்த ஒரு அறக்கட்டளை
அவர் நடத்தி வந்த ஒரு அறக்கட்டளை. என்ன அறக்கட்டளை நடத்தி வந்தார்ன்றதை நான் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்தேன் இல்லையா? 1996 தொடங்கப்பட்ட சிற்பி அறக்கட்டளை. சிற்பி அறக்கட்டளை தமிழில் கவிஞர்களுக்கு அதன் கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு தமிழில் கவிஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் மற்றும் பரிசுகள் அளித்து வருகிறது இந்த அறக்கட்டளை அமைப்பு. இதனால தான் இவருக்கு பாலசுப்ரமணியம் என்ற பெயரோட சிற்பி பாலசுப்ரமணியம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. அப்ப சிற்பி என்பது அவர் நடத்தி வந்த இதழினுடைய பெயர். அந்த அறக்கட்டளையின் சார்பாக கிடைக்கக்கூடிய வருவாயினை கொண்டு ஆண்டுதோறும் தமிழில் சிறந்த கவிஞர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கி கொண்டு வந்திருக்கக்கூடியவர். இத்தகைய சிறப்புமிக்க இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய இளந்தமிழே என்ற தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய பாடலை மீண்டும் அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.